எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த அதிகாலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கருவை நம்பிக்கை, விசுவாசம். இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்கள், வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள், உறுதிமொழிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது மறைந்து விடுகிறது. நாம் அந்த வாக்குறுதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த வாக்குறுதிகளும் வாக்குத்தத்தங்களும் நம்மை விட்டு மறைந்து விடுகிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு நாளிலே நான் என் தேவனை காண்பேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு உண்டு. அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை காரியங்கள், எத்தனை சரிவுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், சூறாவளிகள் வந்தாலும், யோபுவின் நம்பிக்கையும் விசுவாசம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரே நாளிலே அவன் சகலத்தையும் இழந்தான், குடும்பத்தை இழந்தான், தன்னுடைய ஆடு மாடுகளை, மிருகஜீவன்களை இழந்தான். தன் வாழ்க்கையிலே அநேக நஷ்டங்களை அடைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், அவன் நம்பிக்கை சோர்ந்து போன நேரத்தில், அவனுடைய வாழ்க்கையில சோதனைகளை சந்தித்து சோதனைகளுக்கு வேதனை அடைந்திருந்த நாட்களிலே அவன் உள்ளான ஆழத்திலிருந்து சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 1000 பிரச்சனை வந்தாலும் அது என்னை அசைக்காது. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளையே. இந்த நாட்களில் உன்னுடைய நம்பிக்கை என்ன? உலகத்தின் மேலா, உலகத்தின் பொருள் மேலா, அல்லது படிப்பின் மேலா? இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கிற எதிலே நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் வரும் பொழுது நம்மை அறியாமலே நாம் சோர்ந்து போகிறோம். சிந்தித்து பாருங்கள். யோபுவின் சிநேகிதர்கள் வந்து அவனோடு கூட வழக்காடுவதையும் பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் சொல்லுகிறான், தைரியமாய், நம்பிக்கையாய், விசுவாசத்தோடு சொல்லுகிறான், நீங்கள் 1000 சொன்னாலும் கூட நான் ஆராதிக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உன் நம்பிக்கை என்ன மகனே? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை என்ன? சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்படுகிற காரியம் என்ன? சிந்தித்து பாருங்கள். யோபுடைய சிநேகிதர்கள் வந்து அவனை பரியாசம் பண்ணி அநேக காரியங்களை செய்தாலும் அவன் விசுவாசத்தின் நம்பிக்கை அவன் விடவில்லை. அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். சூழ்நிலை வந்த பொழுது அவன் கர்த்தரை மறுதலித்து மாத்திரமல்ல, அவர் மரித்து விட்டார் என்று சொன்ன பொழுது அவன் நேரா ஓடி போய் தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டான். மீண்டும் மீன் பிடிக்கும்படியாய் அவனோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு போய்விட்டான். மகளே, மகனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உன்னுடைய நம்பிக்கையை சிந்தித்து பார். ஆண்டவராக தேவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். 1000 பிரச்சனை வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். எலியா சோர்ந்து போய்விட்டான். சூரச்செடிக்கு கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துவிடும். அருமையான தேவ பிள்ளை, இந்த காலையில தேவன் நம்மோடு கூட பேசும். சோர்வுகள், பலவீனங்கள் மத்தியில தான் நம்முடைய நம்பிக்கையை நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீ சொல்ல முடியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கிற நீ சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீர், நீர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலையில் உன்னுடைய நம்பிக்கை என்ன? உலகத்தின் மேல் நம்பிக்கையா, அல்லது பொருள், சொத்து, சுகத்தின் மேல் நம்பிக்கையா? நாம் எதின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நீ முற்றிலுமாய் அவரை நம்பி
உன் வாழ்க்கையோட கையில கொடுத்தால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திரு. நீ நேசிக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன். நம்முடைய ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய துணை நமக்கு வேண்டும். அவருடைய பாதுகாப்பு வேணும், அவருடைய வழிநடத்துதல் வேணும், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இருப்பாயானால் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையிலே மாற்றி அமைக்கும். இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார். கர்த்தாவை என்ன வந்தாலும் நாங்களும் பின்பற்றுவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்ப்போம். தேவ பிள்ளையே, அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு 1000 பிரச்சனைகள் வந்த பொழுதும், 1000 தோல்விகள் வந்த பொழுதும் அவன் சொன்னான், என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களிலே நான் அவரை காண்பேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது போல எங்களுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் கூட இந்த நம்பிக்கையை தந்து உம்மை காணக்கூடிய கண்களை எங்களுக்கு தரும்படியை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, புதிய கிருபைகளை தாரும். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.